ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை அம்மம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப. அரைக்க தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி. இது மூணும் நல்லா வறுத்துட்டு தேங்காய் கூட சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டேன். மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அதை வேக விடலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி, இது மூணும் நல்லா நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. வாசனையும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கூட இந்த மிளகு, சீரகம், பச்சரிசி 3 வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மிளகு வேறு அரைச்சி ஊற்றுறோம். அதனால் மிளகாத்தூளோட காரத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட்டுடுறேன். மூடி போட்டு இப்போ விசில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. விசில் எடுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.